தமிழ் திரையுலகத்தில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால், காந்தி கண்ணாடி என்கின்ற திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய பாலா அவர்கள் ஒரு சர்வதேச உளவாளியா. இவரை வைத்து ஒரு பெரும் குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை சர்வதேசம் எடுத்துக்கொண்டிருக்கின்றதா? காவல்துறை ஆணையரிடம் அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் என்ன? இது சார்ந்த கருத்துகளோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்கலாம். சின்னத்திரையில் நகைச்சுவை மூலம் பிரபலமானவர் பாலா. அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் சின்னத்திரையில் பரபரப்பாக அல்லது மக்களிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக மாறியது. பாலா என்கின்ற பெயர் மக்கள் மனதில் அந்த நகைச்சுவை அடையாளத்தை வைத்து பதிவாகி கொண்டே இருந்தது. அதன் பின்பு பாலாவுடைய கருணையை சார்ந்த விடயங்கள், அவர் மக்களுக்கு உதவக்கூடிய களங்களை எடுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும், தன்னிடம் எதுவும் இல்லை என்றால் கூட மற்றவர்கள் துயர்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விடயங்களில் முன்னிலையில் நிற்கிறார் என்கின்ற செய்திகளும் பரவலாக பேசப்பட அவர் மக்களால் போற்றக்கூடிய ஒரு நிலைக்கு மாறினார். அதன் பின்பு ஆம்புலன்ஸ், அதாவது மருத்துவத்தை சார்ந்த பல விடயங்களை அவர் கையில் எடுத்தார். அப்படித்தான் மருத்துவமனைகளில் நோயாளிகளை கொண்டு சேர்ப்பதற்கான வாகனத்தை அவர் தன்னுடைய சொந்த செலவில் வாங்கி அதை மக்களுக்கு தாரை வார்த்த விடயம் பரபரப்பாக பேசப்பட்டது. தொடர்ச்சியாக இதனை அவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய களங்களும் ஊடகங்கள், செய்தி நிறுவனங்கள் மூலம் பரபரப்பாக பேசப்பட்டன. பாலாவை போல எல்லா நடிகர்களும் இருக்க வேண்டும் என்கின்ற குரல்களும் ஒவ்வொரு திசைகளிலிருந்து எழுப்பப்பட்டன என்கின்ற விடயத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் பாலா அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டது. அந்த திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி. இந்த திரைப்படத்தில் பாலாவோடு பாலாஜி சக்திவேல் அவர்களும் இணைந்து நடித்திருந்தார். இதில் பாலாஜி சக்திவேல் தான் கதாநாயகன் என்கின்ற அடையாளத்துக்குள் இருக்கின்றார். பாலா ஒரு 2ஆம் கட்ட நடிகராகத்தான் அடையாளப்படுத்தப்படுகின்றார். ஆயினும் அவருடைய அறிமுக படமாக இது இருக்கக்கூடிய காரணத்தினால் மக்கள் இந்த படத்தை விரும்பி போய் பார்க்க தொடங்கினார்கள். செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியான இந்த படத்திற்கு ஒரு பெரும் வரவேற்பு அமைந்திருந்தது என்பதுதான் நிஜம். ஆனால் படம் எப்படி இருக்கிறது என்ற சூழலுக்குள் நாம் போகின்ற பொழுது அதை குறித்த விமர்சனங்களை நாம் எடுத்து வைக்க விரும்பவில்லை. ஆனால் பெரும்பாலானவர்கள் சொன்னது இந்த படம் சுமாராகத்தான் இருக்கிறது என்பதுதான் பெரும்பாலானவர்கள் சொன்ன விடயம். ஆனால் மக்களை பொறுத்த மட்டில் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். எனவே இந்த படத்தை மையப்படுத்திய செய்திகளை அவர்கள் மற்றவர்களிடம் விளம்பரப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்தார்கள். இந்த படம் நன்றாக இருக்கிறது என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அது சுமாராக இருந்தால் கூட பாலா என்கின்ற அந்த நல்ல மனதை சார்ந்த ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் எடுத்து அந்த படம் நன்றாக இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை அவர்கள் பரவலாக கொண்டு சென்றார்கள். இது படத்திற்கு வசூலை கூட்டக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்தது. இந்த படம் குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட கோடிகளை அது வசூலித்தது என்கின்ற செய்திகளும் பேசப்படுகின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில்தான் கூல் சுரேஷ் என்கின்றவர் ஒரு செய்தியை எடுத்து வைக்கின்றார். அந்த கூல் சுரேஷை குறித்து உங்களுக்கு தெரியும், பல இடங்களில் அவர் பேசிக்கொண்டு இருப்பார். பல செய்திகளை, பல படம் வெளியீட்டு விழாக்கள் மற்றும் பல இடங்களில் அவர் பேசிக்கொண்டு இருப்பார். செய்தி சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய தகவலோடு அவருடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அந்த கூல் சுரேஷ் அவர்கள் பாலா அவர்களுக்கு எப்படி காசு கிடைக்கிறது, பாலா அவர்கள் இந்த காசு எப்படி கிடைத்து அதை மக்களுக்கு உதவி செய்கிறார், அதன் பின்னணியில் பல ரகசியங்கள் இருக்கிறது என்கின்ற செய்தியை எடுத்து வைத்தார். இது ஒரு பரபரப்பு களத்தை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கின்றது. அப்படியென்றால் பாலாவுக்கு பணம் எங்கிருந்து கிடைக்கிறது என்கின்ற கேள்வி எழும்பிய பொழுது சர்வதேச நாடுகள் பாலாவுக்கு உதவி செய்து வங்காளதேசத்தில் நடந்த போராட்டம் போல
இங்கு ஒரு போராட்டத்தை வழி நடத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டு இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இது சார்ந்து பல வலையொலியை நடத்தக்கூடிய தோழர்கள் பலர் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு பாலா பயங்கரவாதி, அவர் மீது ஒரு தீவிர கண் வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்கின்ற செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது பரபரப்பை கூட்டியிருக்கிறது என்பதை விட மக்கள் மன்றத்திலே இது ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்றுதான் பார்க்க முடிகின்றது. இந்த சூழலில் சென்னை காவல்துறை ஆணையரிடம் பாலா மீது ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புகார் என்ன புகார் என்றால், பாலா நடித்திருக்கக்கூடிய காந்தி கண்ணாடி என்கின்ற திரைப்படத்தில் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களை மிக கேவலமாக சித்தரித்து சில காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த காட்சிகள் நீக்கப்பட வேண்டும், திட்டமிட்டு பாரத பிரதமரை அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து மையப்படுத்தி அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புகார் அந்த படத்திற்கான விளம்பரமா என்கின்ற பொழுது பலர் வேறு பல அதிர்ச்சி தகவல்களை சொல்கின்றார்கள். இந்த படத்தில் ஒரு திட்டமிட்டு ஒரு கதாபாத்திரம் இந்திய பிரதமரை மையப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்திய பிரதமரால் கொண்டு வரப்பட்ட சில நல்ல விடயங்கள் இங்கு மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே பாலா மீது ஒரு கவனம் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று அந்த இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். உண்மையிலே பாலா அதாவது உளவாளியா, அடுத்த நாட்டிற்காக இங்கு பணி செய்து கொண்டு இருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்பாமல் இல்லை. இங்கு வேறொரு கோணத்திலும் ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள். ஏதாவது ஒருவர் நல்லதை செய்ய ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு ஏதாவது எதிர்ப்பு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு சிலர் பயணிப்பது வாடிக்கை. அப்படித்தான் இந்த விடயத்திலும் பாலாவுக்கு எதிராக ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். பாலா நன்மையைத்தான் மக்களுக்கு செய்திருக்கிறார் என்கின்ற கருத்துக்களை வைக்கின்றார்கள். ஆனால் நாம் காத்திருந்து பார்க்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. ஒருவர் மீது திடீரென்று குற்றம் சுமத்துவதும் ஒருவரை திடீரென்று புகழ்வதும் ஆபத்தானது என்பதுதான் இப்பொழுது உள்ள சூழலாக இருக்கின்றது. பாலா மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. காலம் அதற்கான நிலைப்பாட்டை எப்படி கொண்டு வருகிறது என்பதை பார்ப்போம். நன்றியுடன் இன்பா.